அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. கோழி 65, சிக்கன் 65, மட்டன் கிரேவி, வெங்காயம். இது வந்து எவ்வளவு நேரம் சாப்பிடுங்கிறது தான் இன்னைக்கு போட்டி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் எடுத்து கமுத்திட்டு போனா இல்லை, எடுத்து வச்சு கமுத்திட்டு ஆன் பண்ணிடுறேன். சரி, ஓகே. அப்பா கப்பா கப்பன்னு சூடு. அப்பா செம்ம சூடு. இது ஆறத்துக்கு அரை மணி நேரம் போட்டுருக்குது. ஒரு சூடு இருக்குது. அப்பா ஒரு மாமியார் ஒரு மலையை கொட்டிருக்கு. ஆனால் சூடான மலையா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? 5, 4, 3, 2, 1. நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். 3, 2, 1. கோழி 65. எதை சாப்பிட்டாலும் பிரியாணி தான் பண்ண முதல்ல. பிரியாணி கறி பயங்கரமா வந்து போச்சு. நல்லா இருக்கு பிரியாணி. எப்படியும் நேரம் ஆகத்தான் போகுது, இவ்வளவு சூடா இருக்குது. நிறைய துண்டு பீஸ் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட பீஸ். அது ஒன்றுக்கு 1.5 கணக்கில் போட்டுச்சு. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி அப்படின்ற கணக்கில் போட்டுச்சு. 1 கிலோ கறிக்கு 1.5 கிலோ. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி இல்லையாப்பா? அது பிரியாணியோட கறி தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், ஏகப்பட்ட கறி இருக்குது. இது எந்த இது? ஆம்பூர் ஸ்டைலா? ஆம்பூர் ஸ்டைல். முட்டிக்கால். போன டைம் விடுகிறதுக்கு வந்து நான் எல்லாமே சாப்பிட செய்வது சாத்தியம் இல்லை, ஆனா என்னால என்ன சாப்பிட முடியாது அவளுக்கு நிறைய பேர் இலை, உப்பு தட்டு அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த இலையும் தட்டும் சொன்னவங்க தான் சரி. ஏன்னா உப்பு கொஞ்சமா போட்டாலும் உள்ள சாப்பிடுவோம், இலையை தான் சாப்பிட மாட்டோம், இல்ல தட்டை தான் சாப்பிட மாட்டோம். நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லியிருந்தீங்க. நல்ல சூடு, நல்ல காரம், ஏகப்பட்ட கறி. பொறி சாப்பிட்டேலாம் போட்டுது. சரி சரி கலப்பு. கறி நல்லா வந்துருந்தது, செம்மையா வந்து போச்சு. கையில் தான் அப்படின்னா வருது. முட்டை இல்லை, முட்டையும் வந்து போச்சு. நிறைய பிரியாணி சாப்பிட்ருவேன். பிரியாணி தயிர் வைக்கல, அந்த காரத்துக்காக வந்து தயிர் சாப்பிட்டேன். தயிருக்கு பதில் இந்த குழம்பு ஊற்றிக்கலாமா? அவ்வளோ பெருத்து எதுவுமே
பிரியாணியா? சரி ஓகேம்மா இருக்கு. தண்ணி குடிக்காரையும் காரம் தண்ணி குடிச்சும் காரம் அதிகமாச்சு. Yeah. இன்னைக்கான விடுகதை அதாவது பிறக்கும்போது பச்சை, பழுக்கும்போது சிகப்பு, சாப்பாட்டு பக்கத்திலேயே தோழனாக இருப்பேன். அது என்ன? அது என்ன? வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன ஆன்சர்னு. எப்போ இந்த ரெண்டுக்கு பிரியாணி இவ்வளோ ஆகும்? பிரியாணியில் இருக்கிறது இவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். அதிகமாக தான் இருந்துச்சு. போன்லெஸ்னாக்கா எலும்பு இருக்கு. எலும்பு இருக்கு, எல்லாமே எலும்பு எல்லாம் கலந்துட்டாங்க. உட்காந்து தெரியும் எனக்கு நேரம் ஆகணும். பொரிச்சது கல்லெண்ணெயும் இன்னும் கல்லெண்ணெய் வாசம் அப்படியே இருக்குது. வெங்காயம் கட்டியா தான் சூப்பராக இருக்கு. வெங்காயம் ஒன்று பண்ண முடியும். வெங்காயத்துக்கு இதுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அருமை அருமை. வெங்காயத்துக்கும் சில்லி சிக்கனுக்கும் குழம்பு மட்டும் வேணாம், காரம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதானே, லிமிட் வேணாம். அதாவது ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி 2 தட்டு. ஒன்று சிக்கன் 65, இன்னொன்று வந்து உப்பு கறி. ஆமாம், உப்பு கரெக்டு தான். உப்பு அதிகமாக தான் இருந்தது, அது ஒரு மாதிரி இருந்து சாப்பிட்றதுக்கு. அப்புறமே சிக்கன் 65 லட்டில் போயிடுச்சு. இன்னும் அவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஆள் தீர்ந்து போச்சாரு. சரி அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. நிறையா சாப்பிட்றதுனால நம்மளுடைய குலதெய்வம் உழவு திருவோம்.
இது வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா கொலஸ்ட்ரால் சீக்கிரமாக கரையும். பச்சை தண்ணியும் கரையும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் வெந்நீரில் கலந்து குடிக்க சொல்கிறது. டிஎஸ் வந்து 6 வகையான வேலை செய்யும். கொழுப்பை கரைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், கொழுப்பு கட்டியை கரைக்கும், கொழுப்பினால் வரக்கூடிய ஹார்ட் பிளாக் எல்லாம் எடுத்துரும், கொழுப்பினால் வரக்கூடிய பிபியை குறைச்சிடும், நல்ல ஜீரணமாகும், ஃப்ரீயாக மோஷன் போகும். அங்கேயும் இருக்கிற கொழுப்பு கட்டி வந்து தொடர்ந்து 3 நேரம் இது வெந்நீரில் கலந்து குடிச்சிருந்தீங்கன்னா 3 மாதத்தில் பாதியாக குறைஞ்சிடும். 6 மாதத்தில் சுத்தமாக அந்த உருண்டையாக இருந்தால் அப்படியே மட்டமாயிடும். இது வந்து கண்கூட ஏகப்பட்ட பேர் கொடுத்த ரிசல்ட்டு. இந்த டிஎஸ் வந்து நீங்களே செஞ்சீங்க, செய்ய முடியாதவங்க செய்யறதுக்கு நேரலாக மட்டும் நம்மக்கிட்ட நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, வெப்சைடு, அமேசான், ஃப்ளிப்கார்டு, அப்புறம் அவ்வளோதான். இதில் எல்லா இதுலையும் வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போய் அது உண்மையாக என்னன்னு ரிவ்யூ கூட பாருங்கள். ஏன்னா நம்ம அது போட முடியாது, யாராவது வாங்குறீங்க தான் போடுவாங்க. ரிவ்யூஸும் பாருங்கள், ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஆமாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வாங்க போடுவாங்க. நமக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவங்க யாரோ ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க, ஆர்டர் போட்டுருப்பாங்க, நாங்கள் சொல்கிறது சம்மந்தம் இல்லை. பார்த்துட்டு ஆர்டர் போட்டுங்க, நேராக வந்து வாங்கிங்க. சேலத்தில் நம்ம கடைக்கு அங்கே வாங்கிங்க. மறுபடி இப்போ ஒரு வீடியோ, அந்த வீடியோ நடுவில் வந்து ஒரு வீடியோ சொன்னேன், அதை பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சாப்பாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.